ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். எட்டாம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உட்காருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின பொழுது மனிதனுக்கு சரீரத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பை, ஒரு பாகத்தை உண்டாக்கினார். அதுதான் வாய். அதுதான் வாய். அந்த வாய்க்குள்ளே ஒரு சிறிய சுக்கானை கட்ட வைத்திருக்கிறார். அந்த சுக்கான் தான் நாவு. இந்த வாயையும் நாவையும் பாதுகாப்பாக கட்ட வைத்திருக்கிறார். எதற்காக இந்த வாயை கட்ட உண்டாக்கினார்? எதற்காக நாவை கட்ட உண்டாக்கினார்? வாயினாலே நீ என்ன செய்யணும்? அறிக்கை. நாவினாலே நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ஆகவே ஆண்டவர் வாயினாலே நீ அறிக்கை பண்ணும்படிதான் வாய்க்கு மேல் உதடு கீழ் உதடு என்று சொல்லி 2 உதடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன வார்த்தையை அறிக்கை செய்யணும்? விசுவாச வார்த்தையை உதடுகளினால் அறிக்கை செய்யணும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு உதடுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வாயினாலே நாம் என்ன செய்யணும்னா, ஒரு சாதகமான அறிக்கையை செய்வதுதான் காரியம். ஒரு சாதகமான வாக்கு மூலம், ஒரு நல்ல ஒப்புதல் வாக்கை நம்முடைய வாயின் மூலமாய் அறிக்கை செய்வது இன்றைக்கு மிக அவசியமான காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? நாம் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நாம் words have power. நாம் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆற்றல் உண்டு.
வார்த்தைகள் சில சமயத்தில் காயப்படுத்தும், வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்முடைய உணர்ச்சிகளின் மேல் தாக்கத்தை உண்டாக்கும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகளுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை உண்டு என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் முக்கியம். நம்முடைய லக்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைய வேண்டும். அந்த லக்கை அடைவதற்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியம். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன வார்த்தைகளை பேசணும், அப்படி பேசுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர். நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் சிருஷ்டிப்பதற்கு தேவன் பயன்படுத்தினவைகள் அவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. வெறும் யோசனைகள் அல்ல, வெறும் சிந்தனைகள் அல்ல, தம்முடைய வார்த்தையினால நீங்கள் காண்கிற பிரபஞ்சத்தையும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்மையும் உண்டாக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினவைகள் அவருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. உடனே வெளிச்சம் உண்டாச்சு. அல்லேலூயா. ஆகவே வார்த்தை என்கிற வழியில் தான் தேவன் கிரியை செய்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதே வார்த்தையை நீங்கள் நானும் பேசுவோம்னா நாம் சொல்ல ஆகும், நாம் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆராதனையில we have to take a decision. What are the words that we are going to pronounce? எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேச இருக்கிறோம்? அந்த வார்த்தையை நம்ம அறிக்கப்படணும். ஏன்னா நீங்கள் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆகவேதான் இந்த வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாய் இருக்குது. இந்த வசனங்களுக்குள்ள என்னென்ன இருக்குது? ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. ஆவியும் ஜீவனும். ஆவி குடி புகுவதற்கு, ஜீவன் உங்களை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், மனுஷன் தன் வாயின் பலனால்
நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நன்மையை புசிக்க போகிறோமோ தீமையை புசிக்க போகிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எபிரேயர் 11:3 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வாயின் வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டன. உண்டாக்கப்பட்டன அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒழுங்குபடுத்தப்பட்டன, ஏற்பாடு செய்யப்பட்டன, வரிசையாய் நிற்க வைக்கப்பட்டன, ஆமென், சரி செய்யப்பட்டன, குறைவுபட்டதெல்லாம் முற்று பெற்றது. இவ்வளவு அர்த்தம் அந்த உண்டாக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தைக்கு இருக்குது. உண்டாக்கப்பட்டது என்ன அர்த்தம்? ஒழுங்குபடுத்தப்பட்டது, ஏற்பாடு செய்யப்பட்டது, வரிசையில் நிற்க வைக்கப்பட்டது, ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டது, குறைவுபட்டது எல்லாம் முற்று பெற்றது. அது மாத்திரமல்ல, உண்டாக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னா ஆயத்தப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இல்லாவிட்டால் பொருத்தப்பட்டது அப்படின்னா. ஆகவே சங்கீதம் 33:6 வாசித்து பாருங்க. சங்கீதம் 33:6 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டன. இப்ப நீங்க வானம் பார்க்கறீங்க, இந்த வானத்துக்கு மேல இன்னொரு வானம் இருக்குது. அந்த வானத்துலதான் நம்ம விட்ட ராக்கெட்டுங்க, சேட்டலைட் எல்லாம் பறக்குது. அதுக்கு மேல இன்னொரு வானம் இருக்கு, அதுதான் 3வது வானம். இந்த வானங்கள் எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டன? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும். அப்ப வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறான். இந்த காணாமல் போன மனிதன் இயேசுவை தன் வாழ்வில் ஆண்டவராக கர்த்தராக பிரகடனப்படுத்தும் போது, அறிவிக்கும் போது என்ன அறிக்கை செய்யணும்? நம்ம வாசித்த வசனம் என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:9 வாசிங்க. அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? உன் வாயினால என்ன பண்ணணும்? அறிக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் எண்ணத்துல, உன் சிந்தனையில, உன் தீர்மானத்துல, உன் யோசனையில, உன் விருப்பத்துல, உன் வாஞ்சையில நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ஆமென். நான் இருதயத்துல அப்படின்றதுக்கு பதிலா விளக்கவசம். ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா?
உன்னுடைய வாழ்க்கையில அபிவிருத்தி இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரகாசமான அறிகுறியும் தென்படலையா? நான் உனக்கு ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன். அந்த வார்த்தையை நீ கவனிச்சு பாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ண பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வாழ்க்கையை வாய்க்கப்படுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு பேசுறார். யோசுவா, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பில்லை, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில அபிவிருத்தி இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும்? இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு போட்டிருக்கு. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயில நீ என்ன பண்ணணும்? இந்த வாயிலையும் அந்த வாய்ப்பு உள்ள இருக்கிற இருதயத்திலையும் முதலாவது இந்த தேவனுடைய வசனங்களை நீ என்ன பண்ணணும்? தியானிக்கணும். முதல்ல நீ என்ன பண்ணணும்? தியானிக்கணும். இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த வார்த்தையை உட்காரும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது, நீ வேலை செய்யும் பொழுது, நீ குனியும் பொழுது, நிமிரும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை தியானம் பண்ணணும். அடுத்தது என்ன செய்யணும்? இந்த வசனத்தை நீ வாஞ்சிக்கணும். அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளணும். மூன்றாவது என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த வாயில நீ பேச வேண்டிய வார்த்தை இந்த வசனங்கள். இதை நீ செய்தினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும், முன்னேற்றமா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ சந்தோஷமா இருப்ப. உன்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாட்டுவார். நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை உன்னதங்களில் உட்கார வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்ம ஒரு விசுவாசியாக நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும். நீ என்ன பண்ணணும்? பிதாவுடைய வார்த்தைகளை நீ பேச, அப்பாவுடைய வார்த்தை நீ என்ன பண்ணணும்? வாயினால நீ என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 8:28. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். பாத்தீங்களா? அது மாத்திரமல்ல, என்னை அனுப்பினவர் என்னுடனே. அது மாத்திரமல்ல, 31ஆம் வசனம் பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். இந்த நிலைத்திருந்தால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையா
அது மாத்திரம் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் கொடுத்த இந்த வாயினால இந்த வார்த்தைகளை நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷமும் அறிக்கப்படணும். அல்லேலூயா. சரி, இப்ப நீங்க பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இந்த வார்த்தையின் வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைத்த பிற்பாடு அவன் தங்கியிருந்த கானான் தேசத்துல யார் யார் அவனை சந்தித்து ஆபிராம் என்று சொன்னார்களோ அவங்களுக்கு உடனே அவன் என்ன சொல்லியிருப்பான்? இனிமே என் பெயர் ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் என்ன பண்றான்? சொல்லாம சொல்றான். சொல்லாம என்ன சொல்றான்? அவனுக்கு என்ன இல்ல? குழந்தை பாக்கியம் இல்லை, வயசாகி போச்சு. ஆயினால அவன் என்ன சொல்றான்? நான் யார் தெரியுமா? நான் உயர்ந்த தகப்பன் அல்ல, நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை முறை அவன் சொல்லியிருப்பாரோ நமக்கு தெரியல. கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் வழக்கமா கூப்பிடுறது ஆபிராம் ஆபிராம் கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிடும் போது அவன் சொல்லியிருப்பான், இனி அந்த பேரை வச்சுக்க கூடாதையா, எனக்கு கர்த்தர் ஒரு கிருபையின் பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் பெயர்ல 5 எழுத்துக்கள் உண்டு. ஆ, பி, ரா, கா, மா, இம். அந்த 5 எழுத்துக்கள் என்ன வார்த்தை? என்ன எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள் என்ன குறிக்குது? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அதனால இப்ப நான் எப்படி என்ன கர்த்தர் மாற்றிட்டாரு? புத்திர சந்தானம் இல்லாத என்னை கர்த்தர் திரளான தேசங்களுக்கு தகப்பனான. அதனால அவன் என்ன பண்றான்? அந்த நிமிஷம் முதல் அவன் என்ன உச்சரிக்கிறான் வாயில? ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு கேட்கிறேன், அதன்படி நடந்துச்சுங்களா? அவன் வாயில அறிக்கை பண்ணா இல்லைங்களா? அதன்படி நடந்துச்சா? அவன் வாசிங்க. ஆதியாகமம் 21:2 வாசிங்க. ஆதியாகமம் 21:2. பாத்தீங்களா? ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் என்ன பண்ணா? கர்ப்பவதியானா. எப்போ கர்ப்பவதியானா? எப்போ சாராளும் சரி ஆபிரகாமும் சரி 2 பேரும் கர்த்தர் கொடுத்த பெயரை, அந்த வார்த்தையை உச்சரித்தார்கள். ஏன்னா அந்த ஆபிரகாம் என்ற பெயர்ல வெறும் பெயர் இல்ல, அது தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை. அந்த வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே சாராளும் சரி, சாராய் அப்படின்னு சொல்லாம சாராள் அப்படின்னு மாத்தினாங்க. ஆபிராம் என்று சொல்லாம எப்படி மாத்தினாங்க?
ஆபிரகாம் அப்படின்னு. அப்ப ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை மாத்தி 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 சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வயிறு பெருசா ஆரம்பிச்ச உடனே ஆபிரகாம் கேட்கிறார் சாராள்கிட்ட, என்னமா 90 வயசுல உன் வயிறு பெருசா இருக்குது? அப்போ சாராள் சொல்லியிருப்பா, கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீயும் நானும் எப்ப எந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய வாயினால சொல்ல ஆரம்பித்தோமோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால உங்களுக்கு இன்றைக்கு நன்மையை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க யோவான் 14:23 வாசிங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் இன்னில் அன்பா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? வசனத்தை கை கொள்ளுவான். நான் வீட்டுல உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த வசனத்தை கை கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை கை கொள்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தப்போ எனக்கு ஆவியானவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? உன் வாயில பேச. ஆண்டவருடைய வார்த்தையை நீ வாயில பேச. அல்லேலூயா, அல்லேலூயா. கை கொள்ளுதல். இப்பதான் உங்களுக்கு பானைங்க வீட்டுல இல்ல. ஆனா நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது எங்க வீட்டுல பெரிய பெரிய பானைங்க இவ்வளவு வயிற்று. டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க வீட்டுல வந்து காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு வீடை திறந்தோம்னா கதவை, ராத்திரி 10-11 மணிக்கு தான் வீடை போடும், கதவை போடும். காரணம் என்னன்னா, வந்தது போனபடியே ஜனங்க இருப்பாங்க. எங்க வீடு அப்படி பிஸியா இருந்துச்சு. நாங்க வந்து வேலூர்ல அப்சரா தியேட்டர் இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்க வீடு திறந்தே இருக்கும். திறந்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை கொள்ளுதல் நடக்கும். என்ன கை கொள்ளுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உரைக்குள்ள அடிக்கடி கை போகும், பானைக்குள்ள அடிக்கடி கை போகும். காரணம் என்னன்னா, ஏழை மக்கள், பாவப்பட்ட மக்கள் வரும்போது எங்க வீட்டில் இருக்கிற என்னுடைய அம்மாவுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தை பேர் சொல்லி கூப்பிட்டு போய் மரத்தை எட்டணும் அப்படின்னு. மரத்தை எட்டினது என்ன செய்வாங்க? அந்த பானைக்குள்ள அவங்க கையை போட்டு அவங்க படியிலையோ அரைப்படியிலையோ ஒரு படியிலையோ எல்லாத்தையும் எடுத்து அந்த மரத்துல போட்டு அந்த மரத்தை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்து அந்த அம்மாவை மடியை நீட்டி பிடிமா மடியை பிடின்னு சொல்லிட்டு அதுல போடுவோம். அப்ப கை கொள்ளுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈடுபடுதல். அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? வசனத்துல ஈடுபடணும். டெய்லி அரிசி பானையில ஒரு கை போது இல்லையா? பருப்பு பானையில ஒரு கை போது இல்லையா? மிளகு டப்பால ஒரு கை போது இல்லையா? அந்த கை போறதுக்கு பதிலா உன் வாயில என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேச. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, glory to Jesus. நன்றி ஆண்டவரே, ஆமென். இப்ப வாசிங்க சங்கீதம் 103:1-2 வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. ரொம்ப விசனமா வாசிக்கிறீங்க சிஸ்டர். என் ஆத்துமாவே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுவுறையும் போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீங்க ஒருவேளை
ஜெபம் முடிச்சிட்டு, குடும்ப ஜெபம்லாம் முடிச்சிட்டு கடைசியில சொல்வது போகுது, நான் அப்படி இல்லைங்க, நான் முதல்ல என் ஆத்மாவை கத்தரிச்சோம். ஜெபத்துக்கு முன்னால சொல்ல. அல்லேலூயா. ஏன்னா இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தைகளை ஏன் தாவீது பேசினார். ஏன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய மனதை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய உணர்வுகளை தேவ வசனத்தை பேசுவதன் மூலம், அறிக்கை செய்வதன் மூலம் ஒரே வரிசையில கொண்டு வந்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு தன் வாயினால 8வது மகனா இருக்கிற, 8வது பிள்ளையா இருக்கிற தாவீது இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் போது அவர் தாவீது என்ன புரிந்து கொண்டார்? எதை நன்றாய் புரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய மனதை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய உணர்வுகளை தேவ வசனத்தின் மூலம் ஒரே வரிசையில கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? தம்முடைய வார்த்தையில தேவன் நமக்கு தந்துள்ள அனுகூலங்கள் அனைத்தும் ஏற்கனவே நமக்கு உரியதே. சாத்தான் அவைகளை களவாட முயற்சிக்கிறான். அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாயை சாத்தான் பூட்டு பூட்டி வச்சிருந்தவர். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவதற்கு உங்களுக்கு வாய் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க உங்களுக்கு நாவு இல்லை. சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? உங்களுடைய உரிமையை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை களவாடி விட்டான். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? தாவீதை போல இன்றைக்கு காலையில நல்ல தீர்மானத்தை நீங்க என்ன செய்யணும்? எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நவமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? வாய். நல்ல மனுஷன் என்ன செய்வான்? இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் என்ன பண்றான்? பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ நம்ம இன்னைக்கு செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம்? நம்முடைய பொக்கிஷத்துல நல்லவைகள் இருக்கிறதா? நல்லவைகள் இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தை பேசும். எனக்கு அநேக போன் கால்கள் வரும். பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக, வியாதிகளுக்காக ஜெபிக்க சொல்லி நிறைய பேர் போன் பண்ண, ஒரு சில பேர் போன் பண்ணுவாங்க. அப்படி போன் பண்ணும்போது நான் அவங்களுக்கு சொந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். என் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து தேவ வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்றேன். ஜெபம் பண்ணும் போதும் தேவ வசனங்களை வைத்துதான் ஜெபிக்கும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிடும், கர்த்தர் ஏற்கனவே இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார், பதில் வந்து விட்டது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் என்ன
இந்த புத்தகத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. இதைதான் சொல்வது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே அதை மாத்திரம் செய்ய வேண்டும். வேற ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா தோல்விக்கு மேல் தோல்வி வரும். அல்லேலூயா. மற்றவர்கள் கேட்கக்கூடிய விதத்தில் அல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய வாயினால நாம் என்ன செய்யணும்? என்னுடைய ஆத்மா நம்புகிறது இந்த வார்த்தைகளை, என் ஆத்மா இந்த வார்த்தைகளை நம்புவதனால என் வாயில நான் என்ன செய்வேன்? இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வேன். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் எப்படி மகிமையை கொடுக்க முடியும்? அவர் பேசின வார்த்தைகளை நாம் கனப்படுத்தி அவரில் உள்ள நம்பிக்கையை நம்முடைய செயல்முறையின் மூலமாய் நாம் காட்டும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சரி, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எபிரேயர் 10:23 வாசிப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளது. நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய நம்பிக்கை. இந்த வசனத்தை நீ பேசினா நடக்காத காரியம் நடக்கும், திறக்காத கதவு திறக்கும், உருவாகாத உறுப்பு உருவாகும், வியாதிகள் இயேசு நாமத்தில் வெளியே போ. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய எபிரேயர் காய்ச்சல் என்ன சொல்றாரு? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லாம் பண்ணினவர் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ நம்ம என்ன அறிக்கை பண்ணணும்? நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லி முடிக்கிறேன். நம்ம வாயினால என்ன அறிக்கை பண்ணணும்? முதலாவது அறிக்கை என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை லார்ட். முதலாவது என்னுடைய வாயினால நான் என்ன அறிக்கை பண்ணுவேன்? இயேசு கிறிஸ்துவே என் கர்த்தர். பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் முழுமையான கர்த்தத்துவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, இயேசு கிறிஸ்துவின் முழுமையான கர்த்தத்துவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். எல்லாவற்றின் மேலும் இயேசு கர்த்தராய் இருக்கிறார். மேலும் எனக்கு தந்த தம்முடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன். நான் அவரை அறிக்கையிடும் போதும் அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை நான் அறிக்கையிடும் போதும், மேலும் அவருடைய நாமத்திலே சாத்தானை எதிர்த்து நிற்கும் போதும் சாத்தான் தன் முழங்கால்களை முடக்கியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக என் வாயில நான் என்ன அறிக்கை பண்ண போறேன்னா, ஒரு கவலையும் எனக்கு இல்லை. அடுத்த அறிக்கை நான் என்ன செய்ய போறேன்? இப்ப நீங்க நான் மறைச்சு பாருங்க, மறைக்கும் போதே தெரியுது. ஆமென். அடுத்தது வாயில என்ன அறிக்கை பண்ண போறோம்? I do not have a cat. அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஒரு கவலையும் எனக்கு இல்லை. ஒரு கவலை எனக்கு இல்லை. நான் ஏன் இந்த அறிக்கை பண்றேன்? அவர் என்னை விசாரிக்கிறார். ஏன் இந்த அறிக்கை பண்றேன்? இது உண்மையான அறிக்கையா? கவலை இருக்குது, ஆனா நான் சொல்றேன் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:23-24 பாருங்க. சங்கீதம் 37:23-24 வாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் கலந்து போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து, எல்லாரும் இந்த அறிக்கை பண்ணுங்க. அவர் என்னை விசுவாசிக்கிறவரானபடியால் என் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுவேன். தம் கையினால் என்னை தாங்குகிறார். என் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அல்லேலூயா. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய 2வது அறிக்கை. 3வது அறிக்கை என்ன பண்ணணும்னா, I do not want அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குறை. நல்லா கவனிங்க, குறை என்கிற ஒன்று எனக்கு இல்லவே இல்லை. I don't want. அதான் 3வது அறிக்கை. நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 21:23 வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஏன் தாழ்ச்சி அடையேன்? ஏன் எனக்கு குறை என்கிற ஒன்றும் இல்லை? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நான் தாழ்ச்சி அடையேன். அது மாத்திரல்ல, உன் வாழ்க்கையில குறைவுதா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. குறைவோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, உன் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது நாம் என்ன சொல்ல போறோம்னா, 4வது அறிக்கை சொல்ல பாருங்க. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 4வது அறிக்கை. நான் பாவம் சொல்ல மாட்டீங்களா? நான் பாவம் சொல்றீங்களா? அப்படி இல்லை. நான் பாவம், நோய்கள், துக்கம், துயரம், சோகம், பயம் இவைகளிலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. நான் பாவம், நோய்கள், துக்கம், துயரம், சோகம், பயம் இவைகளிலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன். அல்லேலூயா, ஆமென். இதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொருவருடைய வியாதியும், ஒவ்வொருவருடைய நோயும், ஒவ்வொருவருடைய துக்கமும், ஒவ்வொருவருடைய துயரமும், ஒவ்வொருவருடைய சோகமும்
இயேசுவின் மேல சுமத்தப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? இவைகள் எல்லாவற்றிலும் நான் விடுதலை அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நான் யாரு? நான் மன்னிக்கப்பட்டவன். இன்றைக்கு நான் யாரு? அவருடைய தழும்புகளால் குணமான. இப்ப நான் எப்படி வாழ்க்கை நடத்துகிறேன்? தெய்வீக ஆரோக்கியத்துல நான் வாழ்க்கை நடத்துகிறேன். மருந்துகளுடைய ஆரோக்கியம், மருந்து ஆரோக்கியம் கொடுக்காது. ஆனால் தெய்வீக ஆரோக்கியம் என்ன சுகமாய் தங்க பண்ணும். தெய்வீக ஆரோக்கியம் அவருடைய செடிகளின் கீழ் என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்கிறது. நீ ஆரோக்கியமா இருக்கிறேன்னா மருத்துவமனைக்கு போகாத, கர்த்தருடைய செட்டைகளின் நிழலுக்கு கீழே வா. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, 1 கொரிந்தியர் 1:30 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:30. ஒன்று கொரிந்தியர் 1:30 வாசிக்கிறீங்க. சாரி, 31 வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடன் நமக்குள்ளே வந்துவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? முழுமையா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? அறக்குறையா இல்லாம முழுமையா இருக்கிறீங்க. காரணம் என்ன? அவர்தான் நமக்கு ஞானம், அவர்தான் நமக்கு நீதி, அவர்தான் நமக்கு பரிசுத்தம், அவர்தான் நமக்கு மீட்பு. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள முழுமையா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த முழுமையை நான் என்ன பண்ணணும்? காக்கணும். நான் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். எப்பொழுதும் நான் எப்படி இருக்கணும்? நீதியா இருக்கணும். எப்பொழுதும் நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எப்பொழுதும் நான் எப்படி இருக்கணும்? மீட்பின் நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னை சுற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் என்ன பண்ணணும்? என்னுடைய இருதயத்தை தேவ வசனத்தினால நிரப்பணும். என் இருதயத்தை தேவ வசனத்தினால நிரப்பணும். ஆமென். நிரப்பி என்ன பண்ணணும்? நம்முடைய சூழ்நிலைகளை நாமே மாற்ற வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் என்ன செய்யணும்? மாற்றணும். அப்ப நீங்க சூழ்நிலையை மாற்றணும். என்ன பண்ணணும்? இப்ப என் வாழ்க்கையில துக்கம் வருது. துக்கம் வந்த உடனே என்ன வசனத்தை நான் சொல்லணும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. எனக்கு வியாதி வரும். வியாதி வரும் பொழுது நான் ஒரு வசனத்தை அறிக்கப்படும். என்ன வசனம்? சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதை நீங்க செய்வீங்களா? அல்லேலூயா. உன்னுடைய வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். என்ன நீ பேசுகிறாயோ அதன்படிதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். தேவ வசனத்தை பேசுறீங்கன்னா வசனத்தின்படி உன் வாழ்க்கை. உன்னுடைய வாயின் வார்த்தைகள். அதனால்தான் சங்கீதக்காரர் என்ன ஜெபம் பண்றாரு? எந்த கண்மலையும்
என் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துல பிரீதியாயிருப்பதாக. இப்ப நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன வார்த்தை பேச போறீங்களோ தெரியல. ஆமென். எதுக்கா 4 கால் மிருகம்? எதற்கா 4 கால் மிருகம்? ஊரும் பிராணி, பறவைகள், காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி வார்த்தையை நீங்க பேச போறீங்களா? நேற்று ஒரு அன்பான சகோதரன் கிட்ட பேசுறேன். பேசும்போது நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், பிரதர் யூ ஆர் பேக் இன் டு த பெவிலியன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் இப்போ சிங்க கெபிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு. நான் எதுக்குள்ள இருக்கிறேன்? இப்போ சிங்க ஐ அம் இன் த லயன்ஸ் டென் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆகிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னுடைய சூழ்நிலை மோசமா இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உன்னுடைய சூழ்நிலை மாறணுமா? எத்தனை பேர் சூழ்நிலை மாறணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் எழுதினதுங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுதிட்டீங்களா? சங்கீதம் சொல்லுங்க. 19:14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவ வசனங்களையே சொல்லுங்க. தேவ வசனங்களையே இன்று முதல் என் வாயினால அறிக்கை பண்ணுவேன். மிருகங்களுடைய பெயர்களை சொல்ல மாட்டேன். மிருகத்தினுடைய பெயரை சொல்லவே மாட்டேன். ஆமென். மிருகனா உண்மையான மிருகம் இல்லைங்க. மிருகத்தை போல நம்ம மனுஷருக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? மனுஷன் தான், அவன் 2 காலம் நடக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? அவனை எப்படி பேர் வச்சு கூப்பிடுறோம்? 4 கால பேர் வச்சு. அதனால வாயின் வார்த்தைகள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையே மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இந்த வாயை கவனமா பார்க்கணும். இந்த வாயில தவறான வார்த்தைகளை பேசவே சொல்லுங்க, பேசவே கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்துல நாம் 423வது